Welcome to the last segment of this chapter, Corporate Social Responsibility. I see a lot of students in the particular section, they miss it out and go. But in the chapter, one section which is very important is CSR. So, number the miss panama end to end, superba padichita. We'll finish off the entire question bank also. With that, all the questions of this chapter has been discussed. So, without delay, let's quickly start with CSR. CSR படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி ஏன் சிஎஸ்ஆர் பண்ணணும், கம்பெனிஸ் ஆக்ட்ல இந்த செக்ஷனை எடுத்துட்டு வரலாம், சிஎஸ்ஆருக்குன்னு ஒரு செக்ஷனை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு ஏன் முடிவு பண்ணானா, அந்த சிம்பிள் ரீசன் இஸ் கம்பெனிஸ் ஆக்டோட ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னா, நீ எங்களோட லேண்ட்லேருந்து எங்களோட நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேருந்து தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி உன்னோட ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸை தயாரிக்கிறேன், அதை எங்களோட மக்களுக்கு தான் விற்கிறேன், எங்ககிட்டேருந்து இன்புட்ஸ் எடுத்துட்டு அவுட்புட்டு எங்களுக்கே நீ விற்கிற அப்படின்னா நீ எங்களுக்காக ஏதாவது செஞ்சு தானே ஆகணும். ஏன்னா நீ எங்களோட ரிசோர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற, நீ பண்ணி வச்ச ப்ராடக்ட்ஸை நாங்கள் வாங்கி கன்சியூம் பண்றோம். அப்போ வாட் இஸ் யோர் responsibility towards the society, ரைட்? நீ இப்போ ஒரு ஃபேக்டரி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அழுக்கான தண்ணியை, அன்பியூரிஃபைட் வாட்டரை அப்படியே என்ன பண்ணிடுற, வேஸ்ட் வாட்டரை ரிவரோட கலந்துடுற, அந்த ஸ்மோக் உன்னோட லெட்ஸ் சே ஃபேக்டரிஸ் ஒர்க் பண்ணி அந்த சிம்னிலேருந்து வர ஸ்மோக்கை ஃபில்டர் பண்ணாமே அப்படியே யூ ஆர் ரிலீசிங் தட். இதெல்லாம் யார் பாப்பா? டிவிடெண்ட் கொடுக்குறியா இல்லையாங்கிறது கம்பெனிஸ் ஆக்ட் பார்க்குது, ப்ராஸ்பெக்டஸ்ல ஒழுங்கா எழுதிருக்கியா இல்லையாங்கிறது கம்பெனிஸ் ஆக்ட் பார்க்குது. ஆனா இதுவுமே கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்லுது, இதுவுமே ஒரு கம்பெனியோட பொறுப்பு தானே. நீ ரிசோர்ஸஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்க அப்படின்னா இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிவ் சம்திங் பேக் டு த சொசைட்டி. ஏன்னா நீ சொசைட்டியோட நேச்சுரல் ரிசோர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்கேன்னா இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிவ் இட் பேக். அதுக்கு எடுத்துட்டு வந்த செக்ஷன் தான் சிஎஸ்ஆர், கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது எந்த கம்பெனி பண்ணா, எவ்ரி இந்தியன் கம்பெனி. நீ இந்தியாவில் இன்கார்பரேட் ஆயிருக்கு அப்படின்னா நீ சிஎஸ்ஆர் பண்ணி ஆகும். ஆர் இஃப் யூஆர் அ ஃபாரின் கம்பெனி. மேம் ஃபாரின் கம்பெனி ஏன் மேம் சிஎஸ்ஆர் பண்ணும்? சிம்பிள் ரீசன். ஃபாரின் கம்பெனியோட டெஃபினேஷன் யோசிச்சு பாரு. கம்பெனி இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா ஹேவிங் அ பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இன் இந்தியா. என்னோட ஊர்ல தானே உனக்கு பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இருக்கு, தென் கிவ் இட் பேக் டு மை சொசைட்டி, கிவ் இட் பேக் டு மை பீப்புள். ஸோ வெதர் யூ ஆர் இந்தியன் கம்பெனி ஆர் அ ஃபாரின் கம்பெனி, யூ ஆர் ரெக்வயர்ட் டு டூ சிஎஸ்ஆர். ரைட்? அண்ட் சிஎஸ்ஆர் யூஸ்வலா இந்த பணத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணும், எங்க ஸ்பெண்ட் பண்ணுங்களா, யூஸ்வலா டிரெக்டர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. ஆனா நீ ஓரளவுக்கு பெரிய கம்பெனி அப்படின்னா உனக்கு ஒரு தனி கமிட்டி ஃபார்ம் பண்ண சொல்றோம், which is called CSR committee. CSR stands for what அப்படின்னா கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கமிட்டி. இந்த கமிட்டி எல்லா கம்பெனியும் ஃபார்ம் பண்ணுமா? அவசியம் கிடையாது. இன்கேஸ் உன்னோட கம்பெனியோட நெட்வொர்த் 500 கோடி ஒரு 500 கோடிக்கு மேல இருக்கு, உன்னோட டர்ன் ஓவர் 1000 crores ஒரு 1000 crores மேல இருக்கு, ஆர் உன்னோட நெட் ப்ராஃபிட் 5 crores ஒரு 5 crores மேல இருக்கு இந்த இமீடியட்லி ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர்னா நீங்க சிஎஸ்ஆர் கமிட்டி ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். இந்த சிஎஸ்ஆர் கமிட்டியோட வேலை என்னவா இருக்குன்னா, பணத்தை எங்க ஸ்பெண்ட் பண்ணணும், எந்த ப்ராஜெக்ட்ல செலவு பண்ணணும், எவ்வளோ கம்ப்ளீட் ஆயிருக்கு அந்த ப்ராஜெக்ட், இதெல்லாம் மானிட்டர் பண்றதுக்கான வேலை வில் பி ஆஃப் த சிஎஸ்ஆர் கமிட்டி. இப்போ சிஎஸ்ஆர் கமிட்டி நீங்க ஃபார்ம் பண்ணுமா வேணாமாங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் யோர் நெட்வொர்த், டர்ன் ஓவர் ஆர் நெட் ப்ராஃபிட். பட் நான் இங்க நெட் ப்ராஃபிட்னு சொல்லும் போது வாட் கைண்ட் ஆஃப் நெட் ப்ராஃபிட் இட் இஸ்? நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸா, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸா? வி ஆர் டெல்லிங் இட்ஸ் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மார்க்கெட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு எக்ஸாம்ல இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மனப்பாடம் பண்ணிட்டு போயிருந்தாங்க, நெட் ப்ராஃபிட் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 5 crores, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 5 crores நல்ல மனப்பாடம் பண்ணிட்டு போயிருந்தான். ஆனா எக்ஸாம்ல உனக்கு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் ஃபிகர்ஸும் இருக்கு, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஃபிகர்ஸும் அதை கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் நியூ இட் இஸ் நெட் ப்ராஃபிட் if it is greater than or equal to 5 crores. But which net profit? Profit before tax or profit after tax? Right? That's the level in which sometimes ICI asks the questions. ரைட்? நீ 148 செக்ஷன் படிச்சுட்டு போயிருப்ப, அவன் ஏதோ ஒரு செக்ஷன்ல இருக்க சப்செக்ஷன்ல இருக்க ஒரு கிளாஸ்ல இருந்து கொஸ்டினை எடுத்து கேட்கிறான். ஸோ யூ cannot ignore any section, you cannot ignore any point. If net profit we are telling for CSR, net profit is more than or equal to 5 crores, you are supposed to form a CSR committee na. That net profit is profit before tax, and it excludes overseas branch profit and it excludes dividend. மற்ற கண்ட்ரியில நீ சம்பாதிச்ச ப்ராஃபிட்டை பத்தி நாங்க பேசல, மற்ற கம்பெனி டிவிடெண்ட் கொடுத்துருக்கானா அதை நாங்க பேசல. நீ சொந்தமா எவ்வளவு சம்பாதிச்ச, அது 5 கோடி ஒரு 5 கோடிக்கு மேல இருக்கிற நீ சிஎஸ்ஆர் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். அண்ட் சிமிலர்லி அங்க 3 இருந்தது, நெட்வொர்த், டர்ன் ஓவர், நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் வி லேர்ன்ட் இட் இஸ் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ். பட் வாட் அபவுட் நெட்வொர்த்? நெட்வொர்த்ல என்ன, அதுக்கும் அவன் ஒர்க்கிங்ஸ் கொடுத்துருக்கான். ஹி இஸ் டெல்லிங் இன் நெட்வொர்த் paid up share capital plus all free reserves plus P&L or debit or credit balance plus securities premium account will be added. What will you subtract? Accumulated losses will not be considered. Right? Deferred expenditure will be subtracted. Right? Miscellaneous expenditures not written off will be subtracted. And 2 items you will not at all consider, which is revaluation reserve and write back of depreciation and amalgamation.
Remember, whenever you're calculating that net worth, remember this. அடுத்தது சிஎஸ்ஆர் கமிட்டி. சரி மேம், நான் இந்த 3 கிரைட்டீரியாலே எதையோ ஒன்று தாண்டிட்டேன், எனக்கு சிஎஸ்ஆர் கமிட்டி ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். கமிட்டியில் யார் இருக்கணும்? கமிட்டியில் 2 டைரக்டர் இருக்கணும் அண்ட் ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டர். 2 directors and 1 independent director. In case you are a public company, you need to have 3 or more directors, in which at least one of them should be an independent director. You should have minimum 3 or more. One of them should be an independent director. And in case you are a public company which does not have an independent director, unga company la independent director illana, then 2 or more directors should be there. And in case you are a private company, only 2 directors are required. And in case you are a foreign company, at least 2 persons should be there in your CSR committee. Now, let's suppose நீ அந்த கிரைட்டீரியால either net worth, turnover or net profit கிரைட்டீரியால நீ தாண்டிட்ட. ஸோ அதனால உனக்கு சிஎஸ்ஆர் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். ஆனால் நீ டோட்டல் சிஎஸ்ஆர் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ வருதுன்னு கால்குலேட் பண்ணால் 50 லட்சம் ஒரு அதுலேருந்து கம்மியாக வருது. 50 லட்சத்தை செலவு பண்ணுறதுக்கு ஒரு 3 பேரை கூட்டி நீங்கள் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க, உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, யூஸ்லெஸ். 50 லட்சம் தானே, அதை நாங்களே டைரக்டர்ஸாக டிசைட் பண்ணிக்கிறோம். அதுக்கு எதுக்கு ஒரு தனி கமிட்டியில் தூக்கி 2 டைரக்டரை போட்டு அவனை டிசைட் பண்ண தேவையில்லை. If your CSR expenditure is less than or equal to 50 lakhs, then even though you cross that criteria, CSR committee தேவையில்லை. And if CSR committee is not needed, if the limit do not exceed for 3 consecutive years. First yearல நீ அந்த 3 கண்டிஷன்ல எதையோ ஒன்று தாண்டிட்ட, CSR committee you have to form. But second, third and fourth yearல நான் வந்து அந்த 3 கிரைட்டீரியாக்கு கீழே தான் வரேன். 5th yearல CSR committee is not required. Right? And next is in the CSR சொல்லிங்க, CSRக்கு எவ்வளோ செலவு பண்ணும்? 2% of the average net profit of the last 3 years. Last 3 years, if you have earned 10 lakh, 20 lakh, 30 lakh, then 10 plus 20 plus 30 divided by 3, அதோட 2% has to be spent for CSR. For example, இதை பாருங்களேன், 3 cases வரலாம். இப்போ சிஎஸ்ஆர் எக்ஸ்பென்ஸ்ல அந்த 2% கால்குலேஷன்ல நீ 200 கோடி செலவு பண்ணணும் அப்படின்னு வந்துருச்சு. நீ 220 கோடி செலவு பண்ணிட்ட. தட் மீன்ஸ் நீ செலவு பண்ண வேண்டியது எவ்வளோ ஆஸ் பர் கால்குலேஷன்? 200 crores. How much have you spent? 220 crores. You have spent excess 20 crores. அப்போ இந்த 20 crores என்ன பண்ணலாம்? I can carry it forward. Next year 2% கால்குலேட் பண்ணும்போது 100 கோடி வருது. நான் 80 crores தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, லாஸ்ட் இயர் எக்ஸ்ட்ராவா 20 crores ஸ்பெண்ட் பண்ணல, அதை இந்த வருஷம் செட் ஆஃப் பண்ணிக்கோ. ஸோ யூ கேன் set off that excess that you have spent. You can set off that in the next 3 years. This is when you have spent excess. What you have spent deficit அப்படின்னா, பண்ண வேண்டிய செலவு 200 கோடி, 170 crores தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, you have to transfer that 30 crores to a fund which is called Schedule 7 fund. Schedule 7 fund within 6 months from the end of the financial year you should transfer it. The only exception is if you are undergoing an ongoing project. Ongoing project na that project will take 3 years or more to complete. ஆன்கோயிங் ப்ராஜெக்டை நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரே இயரில் 200 crores செலவு பண்ண முடியாது. இப்போ லெட்ஸே இந்த இயர் கால்குலேஷனில் நான் 200 கோடி செலவு பண்ணணும்னு வந்துருச்சு. ஆனால் நான் 200 கோடியை வச்சு ஸ்கூல் கட்டலான்னு இருக்கேன். ஸ்கூலை ஒரே வருஷத்தில் கட்ட முடியாது, ஒரு 2 வருஷமாச்சு ஆகும் கட்டுறதுக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் 200 கோடி செலவு பண்ணுறேன். பட் த என்டையர் எக்ஸ்பெண்டிச்சர் வில் நாட் கோ இன் திஸ் இயர் பிகாஸ் வாட் ஐ ஹவ் டேக்கன் அப் இஸ் அ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட். ரைட்? அப்படி ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டுக்கு நீ செலவு பண்ணுறீங்க அப்படின்னா, எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அந்த வருஷத்தில் பரவாயில்ல, மீதி எவ்வளோ அன்ஸ்பெண்டாக இருக்கோ அதை யூ ஹவ் டு ட்ரான்ஸ்ஃபர் இட் டு அன்ஸ்பெண்ட் சிஎஸ்ஆர் அக்கௌண்ட் வித்தின் 30 days ஆஃப் க்ளோஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர். ஃபினான்ஷியல் இயர் க்ளோஸ் ஆகி 30 நாளுக்குள்ளே, இல்லைப்பா நான் மொத்தமாக 200 கோடி செலவு பண்ணுறேன், ஆனால் இந்த வருஷம் 100 கோடி தான் தேவைப்படும் ஸ்கூல் கட்டுறதுக்கு, அடுத்த வருஷம் தான் மீதி 100 கோடி செலவு பண்ணுவேன், பரவாயில்ல, அந்த மீதி 100 கோடி அன்ஸ்பெண்ட் சிஎஸ்ஆர் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. ஒன்று 2 ஆப்ஷன் தான் இருக்குது டெபிசிட்க்கு. ஒன்று டெபிசிட், தட் இஸ் 200 கோடி செலவு பண்ணும், நீ 170 கோடி தான் செலவு பண்ணிருக்க, மீதி 30 கோடி எப்படி செலவு பண்ணணும்னு எனக்கு தெரியல, எதுக்கு காசு போடணும்னு தெரியல, பரவாயில்ல கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துரு, Schedule 7 ஃபண்டில் போட்டுரு, அவங்க செலவு பண்ணிப்பாங்க. ஆர் இல்லை நான் செலவு பண்ணணும் ஆனால் மொத்தமாக இந்த வருஷத்தில் போகாது, ஏன்னா இட்ஸ் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் அப்படின்னா பரவாயில்ல. இஃப் இட்ஸ் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் அப்படின்னா அன்ஸ்பெண்ட் அமௌண்ட்டை அன்ஸ்பெண்ட் சிஎஸ்ஆர் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. ஆனால் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டு மேக்ஸிமம் எத்தனை நாளைக்கு இருக்கலாம்? 3 yearsக்கு தான் இருக்கலாம். அண்ட் சர்ப்ளஸ் ஏதோ வந்திருக்கு அப்படின்னா, சர்ப்ளஸ் இஸ் சம் அடிஷ்னல் பெனிஃபிட் யூ ஹவ் ரிசீவ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்து ஸ்கூல் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவை வாங்கி வச்சிருக்கேன். ஆனால் அந்த ஏரியாவில் நீ என்ன பண்ண அப்படின்னா, யூ ஜஸ்ட் கெப்ட் அ டொனேஷன் பாக்ஸ் saying that நாங்கள் எங்கள் ஸ்கூல் கட்ட போகிறோம், யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்டடான டொனேஷன் போடுங்க. எல்லாரும் அந்த பாக்ஸில் வந்து காசு போடுறாங்க. இப்போ அந்த காசை என்ன பண்ணும்? சிஎஸ்ஆருக்கு தான் யூஸ் பண்ணும்.
You have to plow it back to the same project. ஏன்னா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது உனக்கு பிசினஸ்க்கு வந்த ப்ராஃபிட் கிடையாது, எங்க சிஎஸ்ஆர் பண்றேன்னு சொன்னா அதனால வந்த சர்ப்ளஸ் எக்ஸ்பெண்டிச்சர், சர்ப்ளஸ் இன்கம் that has to be plowed back to the same project. ரைட்? அப்படி முடியல அப்படின்னா ஷெட்யூல் 7 ஃபண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ரைட்? அண்ட் சிஎஸ்ஆர் எக்ஸ்பெண்டிச்சரை எதுக்கு பண்ணும்? மேம் எனக்கு வந்து இந்த வருஷம் சிஎஸ்ஆர் 2 கோடி செலவு பண்ணணும்னு வந்திருக்கு, நான் யூஎஸ்ல போய் ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவா? எதுக்கு? இந்தியாலே ஸ்கூல் இல்லை, இந்தியாவில் ஓப்பன் பண்ணு. அதோடு இந்தியாவோடு உன் ஏரியாவில் நீ ஓப்பன் பண்ணு. நீ தமிழ்நாடுவா, தமிழ்நாடுல ஓப்பன் பண்ணு. நீ எதுக்கு டெல்லியில் ஓப்பன் பண்ண, நீ எதுக்கு ராஜஸ்தானில் ஓப்பன் பண்ண? உன் ஏரியாவை நீ பார்த்துக்கோன்னு சொல்கிறான். ஸோ சிஎஸ்ஆர் எக்ஸ்பெண்டிச்சரை பிரைமரிலி உங்க ஏரியா, உங்க லோக்கல் ஏரியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்க, ஆர் விதின் இந்தியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்க. யூ நீட் நாட் கோ அவுட் சைட் இந்தியா. அவன் பிரச்சனையை அவன் பார்த்துப்பான். யூ லுக் ஆஃப்டர் யோர் ப்ராப்ளம். ரைட்? நெக்ஸ்ட் இஸ், இந்த சிஎஸ்ஆர் செக்ஷனில் டிஃபால்ட் பண்ணால் என்ன மேம் ஆகும்? 2 பேருக்குமே பனிஷ்மெண்ட் உண்டு. ஆஃபீஸர் இன் டிஃபால்ட்க்கும் பனிஷ்மெண்ட் உண்டு, கம்பெனிக்கும் உண்டு. ஆஃபீஸர் இன் டிஃபால்ட்க்கு இட் இஸ் எய்தர் 1/10 of the amount that is to be transferred to CSR or 2 lakhs, whichever is lower will be the fine. For the company it is 2x of the amount that is to be transferred or 1 crore, whichever is lower will be the fine. சிஎஸ்ஆர்ல நீங்க இதுதான் பண்ணும் அதுதான் பண்ணும் அப்படின்னு நாங்க சொல்ல, எதுக்கு வேணுமோ நீ செலவு பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இந்த செலவெல்லாம் பண்ணக்கூடாது. என்னது? நீ எதுக்கு வேணாலும் செலவு பண்ணு. நீ ஸ்கூல் கட்டுறியா பண்ணு, ஹாஸ்பிட்டல் கட்டுறியா பண்ணு, மெடிக்கல் கேம்ப் வைக்கிறியா வை, என்ன வேணாலும் செலவு பண்ணு. ஆனா இதுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடாது. வாட் ஆர் தட்? இதுக்கெல்லாம் சி ஆக்டிவிட்டிஸ் அண்டர்டேக்கன் இன் த நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். பிஸ்னஸ்ல பண்ண வேண்டிய ஏதோ செலவை சிஎஸ்ஆர் சொல்லக்கூடாது. பெனிஃபிட்ஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ், எம்ப்ளாயீஸோட குழந்தைங்களுக்கு நீ ஃபீஸ் கட்டுற, அதை சிஎஸ்ஆர்னு சொல்ற. அது ஃபீஸ் நீ கட்டினது வந்து ஆக்சுவலா சிஎஸ்ஆரோட இன்டென்ஷன்லையா கட்டின? இல்ல. அந்த குழந்தைங்களோட ஃபீஸை நீ கட்டிட்ட அப்படின்னா அந்த எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுவாங்க? உன் கம்பெனிக்கு இன்னும் நிறைய வேலை செய்வாங்க, உனக்கு இன்னும் ரொம்ப லாயலா இருப்பாங்க. அதுக்காக தான் நீ ஃபீஸை கட்டினியே தவிர உனக்கு சிஎஸ்ஆர் பண்ணுங்கிற இன்டென்ஷன் கிடையாது. ஸோ பெனிஃபிட்ஸ் ஃபார் எம்ப்ளாயீஸை கொடுத்துட்டு சிஎஸ்ஆர்னு சொல்லாத. ஸ்பான்சர்ஷிப் ஃபார் மார்க்கெட்டிங், ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் சேரிட்டி ஈவெண்ட்டை ஸ்பான்சர் பண்ணி எங்களோட பிராண்டிங் எல்லா இடத்துலையும் எங்க லோகோ போடுங்கன்னு சொல்ற. இது மார்க்கெட்டிங்கா இல்லை சேரிட்டியா? இட்ஸ் மார்க்கெட்டிங், இட்ஸ் பியூர்லி மார்க்கெட்டிங். அதை சிஎஸ்ஆர்னு சொல்ல முடியாது. ஆக்டிவிட்டிஸ் கான்ட்ரிபியூஷன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு டொனேஷன் கொடுக்குற, நாட் அ சிஎஸ்ஆர். எலக்ட்ரல் ட்ரஸ்ட் வழியா நீ டொனேஷன் கொடு, அதுக்கு நீ டிடக்ஷன் எடுத்துக்கோ. சிஎஸ்ஆர் அதை நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆக்டிவிட்டிஸ் அண்டர்டேக்கன் அவுட் சைட் இந்தியா, சிஎஸ்ஆர் உனக்கு பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்தியால பண்ணி. இந்தியால எத்தனையோ பிரச்சனை இருக்கு, ப்ராவர்ட்டி இருக்கு, ஹங்கர் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நீ போய் யூகேல பண்ற, யூஎஸ்ல பண்ற, எதுக்கு? We will not consider that as CSR. And any activity for fulfillment of statutory obligation. Factories Actல நீ வந்து இந்த மாதிரி ஃபேக்டரி வந்து சிட்டிக்கு அவுட்ஸ்கர்ட்ல இருந்து தான் நீ ஃபுட்டு கொடுக்கணும்னு சொல்றாங்க அந்த ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ்க்கு. நீ அவங்களுக்கு ஃபுட்டை கொடுத்துட்டு அது சிஎஸ்ஆர்னு சொல்ற, அது சிஎஸ்ஆரா? இல்ல. ஃபேக்டரிஸ் ஆக்ட் படி நீ மேண்டேட்டரி அதை பண்ணி தான் ஆகணும். ஸ்டாட்டுட்டரி ஆப்ளிகேஷனா பண்ண வேண்டிய ஒன்றுத்தை யூ கேனாட் செல் தட் இட் இஸ் மை சிஎஸ்ஆர். பட் இதில் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்ன இருக்குன்னா, ஏதாவது ஒரு நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு லைக் விராட் கோலி அந்த மாதிரி நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இன்டர்நேஷ்னலா ஏதோ போய் கத்துக்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு நீ காசு கொடுக்குறேன்னா தட் கேன் பி கன்சிடர்ட் அஸ் சிஎஸ்ஆர். லைக் வந்து பிரக்யானந்தாக்கு வந்து நீ ஸ்பான்சர் பண்ற, அவன் போய் வந்து யூஎஸ்ல வந்து ஏதோ ஒரு செஸ் ஏதோ டெக்னிக்கை கத்துட்டு வரட்டும் அப்படின்னு, தட் வில் பி கன்சிடர்ட் அஸ் சிஎஸ்ஆர். ரைட்? And obviously CSR பண்ணனும், அது கொஞ்சம் admin expenses ஆகும்ல. I have to appoint a person who will see whether the activity is done properly or not. அப்போ எவ்வளவு admin expenditure பண்ணலாம்? 100% CSR 100 ரூபாய்க்கு பண்ற, 75 ரூபாய் admin expense. லூசா நீ? 100 ரூபாய்க்கு CSR பண்றீங்கன்னா மேக்ஸிமம் 5 ரூபாய் தான் admin expense பண்ண முடியும். So admin expenditure that is allowed is 5% of maximum CSR that is being done. And நம்ம வந்து இப்போ CSR பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கங்கா ரிவரை நீ கிளீன் பண்ற, அதான் உன்னோட சிஎஸ்ஆர்னு வச்சுக்கோ. இஸ் இட் அன் ஆப்ஜெக்டிவ்? எஸ், யூ கேன் கீப் இட் தட் இஸ் அன் ஆப்ஜெக்டிவ். நீ வந்து ஒரு 6 மாசம் ஸ்பெண்ட் பண்ணி கிளீன் பண்ணிட்ட. நாங்களாம் சரி நாளைக்கு போய் அதை பார்க்கலான்னு போய் பார்த்தா அடுத்த நாள் குப்பை ஆயிடுது. நீ என்ன சொல்றாங்க, என்ன சொன்னோம், என்னடா இது 6 கோடி 7 கோடி செலவு பண்ணி நம்ம கிளீன் பண்ணிருக்கோம், ஃபுல்லா குப்பையா இருக்கு. நீ என்ன சொல்றனா, மக்கள் தானே, இன்னைக்கு கிளீன் பண்ணா நாளைக்கு குப்பை போட்டுருவாங்க, அதுக்கு எதுக்குடா நீ இதுல சிஎஸ்ஆர் ஸ்பெண்ட் பண்ண? அதுக்கு ஏதாவது ஸ்கூலை கட்டியிருக்கலாமா, ஹாஸ்பிட்டலை கட்டியிருக்கலாமா, ஏதாவது ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டுருக்கலாமா? So what you are spending as CSR, is it really useful for people? Somebody has to check that assessment. Somebody has to check it. Somebody has to assess it. That is called impact assessment. நீ பண்ற CSR யூஸ்ஃபுல்லா வச்சு இருக்கா இல்லையாங்கிறத somebody has to sit and assess. That is called impact assessment.
இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நம்ம எப்போ பண்ணுவோம்? when the CSR obligation அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ 10 கோடி ஒரு 10 கோடிக்கு மேல நான் செலவு பண்ணியிருக்கேன். கிளீன் கங்கா ப்ராஜெக்ட்ல நான் 20 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். அது எஃபெக்டிவா இருந்ததா இல்லையான்னு நான் எப்படி செக் பண்ணுவேன்? I have to appoint an agent, okay, an independent agent who will carry out the impact assessment. அவன் போய் பார்ப்பான், இவங்க 10 கோடி செலவு பண்ணி இதெல்லாம் கிளீன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்களே, ஆக்சுவலா அதுல இம்பாக்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு அசஸ் பண்ணி அவனோட ரிப்போர்ட் கொடுப்பான். இந்த இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு நடக்கும்? ப்ராஜெக்ட் whose cost is greater than 1 crore and அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நேத்து கிளீன் பண்ண கங்காவை இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போய் பார்த்தா கிளீனா தான் இருக்கும். ஒரு 6 மாசம் 7 மாசம் ஒரு வருஷம் விட்டு பாரு, அதுக்கப்புறமும் கிளீனா இருந்ததுதான் நீ இன்கர் பண்ண CSR யூஸ்ஃபுல்லா போச்சு, இல்லாட்டி அது தண்டமா போச்சு. ரைட்? ஸோ இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணணும், நாங்க இல்லைன்னு சொல்ல. பட் எந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு? ப்ராஜெக்ட்ஸ் whose value is more than 1 crore and அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா இப்போ அது எஃபெக்டிவா இருக்கா இல்லையான்னு we will be able to assess it. and obviously நீ ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்ட்டை அப்பாயிண்ட் பண்ணனா அவன் உனக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுக்க மாட்டான். he will definitely charge you something, right? so how much can you maximum pay to him? 2% of the CSR expense for that year. அந்த வருஷத்துக்கு எவ்வளவு CSR எக்ஸ்பென்ஸோ அதோட 2% or 50 lakhs, anything you can pay to him. and CSR இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு can I form a section 8 company? yes. இப்போ ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் அது ஒரு செக்ஷன் 8 கம்பெனி. டாடா மெமோரியல் தட்ஸ் செக்ஷன் 8 கம்பெனி. டாடா அவங்களோட CSR ஆக்டிவிட்டீஸை ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு டாடா மெமோரியல்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ரிலையன்ஸ் அவங்களோட CSR ஆக்டிவிட்டீஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஒரு செக்ஷன் 8 கம்பெனிஸ் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ரைட்? பட் நீங்க அப்படி ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதை CSR 1ல ஃபில் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து யூனிக் CSR ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே? ஆர் அந்த ஒரு கம்பெனி தனியா பண்ணணும்னு இல்லை, 2-3 கம்பெனிஸ் கொலாபரேட் பண்ணி கூட என்ன பண்ணலாம்? CSR ஆக்டிவிட்டீஸை கேரி அவுட் பண்ணலாம். அண்ட் CSR வச்சு நம்ம கேபிட்டல் அசெட்ஸ் வாங்க முடியுமா? தாராளமா வாங்கலாம். யூ கேன் அக்வயர் ஆர் கிரியேட் கேபிட்டல் அசெட்ஸ். ஃபார் தட் கேன் யூ ஸ்பெண்ட் CSR? absolutely yes. But what are you doing in your CSR? What did you spend? What are the projects you invested? We want to know about it. Give us an annual report. You have to give an annual report on CSR each year. What have you spent? What have you done with that money? Right? And company to furnish the report in form CSR 2 along with AOC4. AOC4 ஓட CSR 2ல you have to submit a CSR report. இவ்வளோ கால்குலேஷன் பண்ணோம், இவ்வளோ செலவு ஆகுது, இவ்வளோ நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளோ மீதி செலவு பண்ணோம், இவ்வளோ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் you will have to properly disclose. This is your entire CSR part. Now let's quickly look at the question which will help you gain a lot of confidence. முதல் கொஸ்டினை பாரு. ABC Limited is a company with a turnover of more than 1,000 crores in each of the preceding financial years, each of the preceding 3 financial years, and has incurred a loss in one of the preceding financial years out of the 3. Will it be required to constitute a CSR committee? Will it be required to constitute a CSR committee? Obviously, CSR committee form பண்ணனும்னா என்னது? Net worth should be equal to or more than 500 crores. Right? Your turnover should be equal to or more than 1,000 crores. Your net profit should be equal to or more than 5 crores. 1,000 crores their net worth, their turnover has crossed. So, should they form a CSR committee? The answer is yes. What about, ma'am, in some preceding years they incurred losses? Does not bother. You still have to form a CSR committee. Can an international organization be engaged for implementation of CSR? Yes. I want to call somebody from the US who will help me implementing. I can call them, not a problem. Right? Quick Money Limited attracts the provision of section 135. 135 is CSR. And it has minimum average obligation to spend CSR amount of rupees 15 crores during each of the preceding 5 years. In this connection, the board of directors of the company need your expert views on the following. What is the meaning of impact assessment? Impact assessment na ennadu? When your average CSR expenditure is equal to or more than 10 crores, and for some project if you have spent more than 1 crore and 1 year has passed of completion of that project, you ensure that you appoint an independent agency who will carry out the impact of the project. And such as assessment carried out by the independent agency will be known as the impact assessment, which helps us to check the effectiveness of the CSR activity that was conducted. Whether impact assessment is required to be taken over by all the companies? No. If your CSR expenditure was 10 crores or more, your average CSR expenditure in the preceding 3 years was 10 crores or more. In a single project, you have spent 1 crore or more, and 1 year have passed from the completion of that project,
then you have to do impact assessment. Who can conduct impact assessment? Individual bodies, independent agencies can conduct impact assessment. Compute the minimum amount that Modern Furniture Limited is required to spend on the account of CSR for the year 22-23. MFL was incorporated in August 2020. 2020 தான் incorporated ஆனாங்க. So அவங்களோட year of businesses 2020-21, 21-22. அப்போ preceding 2 years தான் இருக்கு. மேம் அதுக்கு முன்னாடி அவங்க incorporate ஆகல. ஸோ நீ அந்த ஆவரேஜ் ஆஃப் 3 years கால்குலேட் பண்ணும்போது யூ கேனாட் டூ டிவைடட் பை 3. ஏன்னா 3 years இல்லை, இன்கார்பரேட் ஆகி 2 வருஷம் தான் இருக்கு. ஸோ 20 + 38 டிவைடட் பை 2 and 2% of that will be the amount that you have to spend for CSR. Right? 20 + 30 divided by 2 and other 2% is how much you have to spend on CSR. Next, remember I told you that question, right? Look at this. This is how they confuse you. They have given you the figures of audited financial statements and the current year's provisional financial statement. இந்த வருஷம் 9 மாசம் முடிஞ்சிருக்கு, அதோட financial statements கொடுத்திருக்காங்க. போன வருஷத்தோட audited financial statements ஓட net worth, turnover, net profit கொடுத்திருக்கு. CSR committee வேணுமா வேணாமாங்கிறதுக்கு எந்த figures பார்ப்பேன்? மேம், immediately preceding financial year ஓட net worth, immediately preceding financial year ஓட turnover, immediately preceding financial year ஓட net profit, that and all will be seen. So, net worth criteria, turnover criteria or net profit criteria, are you fulfilling any one of them? The answer is no. எதையுமே fulfill பண்ணல. Right? So, you are not required to form the CSR committee. Look at this. Profit before tax கொடுத்திருக்கு, profit after tax கொடுத்திருக்கு. எதை கன்சிடர் பண்ணுவேன்? மேம், profit before tax. Right? CSR committee வேணுமா வேணாமாங்கிறதுக்கு I'll take the net profit, correct? The net profit will be profit before tax or profit after tax? Ma'am, it will be profit before tax. It will be profit before tax. And here, the profit before tax, does it exceed 5 crores? Is it 5 crores or more? The answer is yes. So should you have a CSR committee? The answer is yes. Right? If yes means how much will you allocate? Ma'am, very easy, ma'am. 5 + 7 divided by 2 into 2%. Right? 5 + 7 divided by 2 into 2%. Next question you see. Tirupati Limited, a listed company, has made the following profits. Okay, it has made the following profits. What are they asking you? Calculate the amount that the company has to spend on CSR in 17-18, preceding 3 years. 30 + 70 + 50 divided by 3 into other 2%. This much you have to spend. State the composition of CSR committee in case of unlisted company and private company. Unlisted company, அப்படினா என்னதுப்பா? Unlisted company and private company. Look at this. Remember we studied that composition? First table we studied. There should be 2 directors or 2 directors plus 1 independent director. In case it is a public limited company, then 3 or more directors, out of which 1 should be independent director. If it is a public company not having independent director, 2 or more directors should be appointed. If it's a private company, only 2 directors. Foreign company, at least 2 persons. That is what is being asked. Right? So that is all the questions that you have in CSR. I hope you got complete clarity. Make sure that you go through the question bank once more and ensure that this particular topic is also done and dusted. Thank you so much, and hope your entire chapter of accounts and companies is now extremely clear and you were able to solve all the 46 questions that we did in the particular revision video. I hope it helped you. Thank you so much.